ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல்ல வந்து ரிட்டர்ன் லிஸ்ட்லாம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அடுத்து வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இடையே நடக்க போகிற T20 சீரீஸ்க்கான T20 ஸ்குவாட் அனுப்பியிருக்கிறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக வழக்கம் போல் எல்லா சென்னை ஃபேன்ஸ் ரசிகர்களும் உலகத்தில் இருக்கிற இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுமே வந்து மறுபடியும் அந்த கேள்வி இருக்காங்க. எதுக்குடா மறுபடியும் ஏன் ருத்துராஜா அவாய்ட் பண்ணுறீங்க? டாப் 10ல் இருக்கிற ஒரு பிளேயரை எதுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. சீரியஸ்லி அதை பற்றி நோ கமெண்ட்ஸுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம எத்தனை தடவை அனலைசிஸ் பண்ணி சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லித்தான் இருக்கணும். பட் இருந்தாலுமே வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன செய்கிறாங்களோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நோ கமெண்ட்ஸ் விட்டுறோம். ஸோ இந்த தடவை வந்து T20 ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் ஃப்ரெஷ் லுக் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சுமன் கில் இல்லை, ஒரு ரிஷப் பண்ட் இல்லை, ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லை அப்படின்றப்ப வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ராவும் இல்லை அப்படின்றப்ப வந்து பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக இருக்குது. ஓகே ஃபைன், நல்லா இருக்குது ஸ்குவாடு பார்க்குறதுக்கு. ஸ்கை தலைமையிலான அணியை வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த டீமில் வைஸ் கேப்டனை யாருமே அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. முக்கியமாக மயங்க் யாதவ் உள்ளே வந்திருக்காரு. ரொம்ப நேரம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்போம். மயங்க் யாதவ் எப்படா வரப்போறாரு அப்படின்னு. இன்ஜுரியெலாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரேன் அப்படின்னு பிசிசி வந்து இத்தனை நாள் பதுக்கி வச்சு அடுத்து உள்ள அகெயின்ஸ்ட் பங்களாதேஷை வந்து உள்ளே இறக்கி விட்டுருக்குறாங்க. ஓகே, நல்ல ஒரு இதுதான். ஹோம் கண்டிஷன்ஸில் ஆரம்பிக்கிறதுன்றது நல்ல ஒரு விஷயம். ஸோ பெஸ்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ரிட்டன் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே சீரீஸ்லேயே வந்து ஆட வேண்டியது ஒரு சின்ன காயத்தினால வந்து மனுஷன் வெளியே போயிட்டார். அது போக வந்து துலீப் டிராவிடில் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றது நல்ல விஷயமா தெரியுது. மற்றபடி ரியான் பராக் இருக்கிறார், சிவம் தூபே இருக்கிறார், வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறார், ரவி பிஷ்னா இருக்கிறார் அப்படின்றதும் ஓகே. அந்த பார்ட் டைம் ஸ்பின்னரும் ஒரு ஸ்பின்னர்களும் சேர்ந்து இருந்தால் எப்படி கலந்த கலவையாக இருக்குமோ அதே மாதிரி சிவம் தூபே இருக்கார், ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பார்ட் டைமாக இருக்கிறது. அதனால வந்து பார்க்க நல்லா இருக்குது. மற்றபடி அபிஷேக் சர்மாவும் இருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் இந்தியாவுக்கு அடுத்து பார்ட் டைம் ஸ்பின்னர்கள் ஒரு இடத்துல வந்து நல்லா இருக்குது. ரியான் பராகும் அபிஷேக் சர்மாவும் அந்த இடத்த பூர்த்தி பண்ணாங்கன்னு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. அது வந்து முழுக்க எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதை வேற என்ன சொல்கிறது, யசஸ்வி ஜெய்ஸ்வால் இல்லை, ஏன்னா ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சுமன் கில் இல்லை, ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பண்ட் இல்லை, ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக வந்து ஹர்திக் பாண்டியா இருக்கிறாப்புல. ஸோ ஒன் ஆஃப் சீனியர் பிளேயர் அலாங் வித் ஸ்கை அப்படின்னா ஹர்திக் பாண்டியா சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் உள்ளே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவும் உள்ளே எடுத்துருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அலாங் வித் மயங்க் யாதவ் முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ மயங்க் யாதவும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷித் ராணாவும் சேர்ந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு தான் தோணுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்க்கு நம்ம ஜிடேஷ் சர்மாவை எடுத்துருக்காங்க. ஸோ ஜிடேஷ் சர்மாவை எடுத்த பட்சத்தில் வந்து ஓகே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஸ்குவாடில் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட பொசிஷன் எங்கே 1 டவுனா இல்லை 2 டவுனா அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்குது. இல்லை எல்லாத்துக்கும் வேணாம், ரியான் பராக் 1 டவுனில் இருக்கட்டும், சஞ்சு சட்டா 2 டவுனில் இருக்கட்டும், 3 டவுனில் ஹர்திக் பாண்டியா, 4 டவுனில் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்ற பட்சத்தில் வச்சாங்க, 5 டவுனில் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு வச்சாங்கன்னா ஸ்குவாடு நல்லா இருக்கும்ன்றதான் தோணுது. எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா இந்த இடத்துலையுமே வந்து ஒரு யூசி சேகலை வந்து மறுபடியும் எடுக்காமல் விட்டுருக்காங்க. ஏன்டா ஆனாகப்பட்ட ருத்ராஜே எடுக்கல, யூசி சேகலை எடுக்க போகிறாங்க. யூசி சேகல் நல்ல பிளேயருங்க. ரொம்ப நாளாக வந்து இந்தியன் ஒயிட் பாலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரை ஏன் ஒதுக்குறாங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு சீரியஸ்லி தெரியல. ஹர்ஷதீப் சிங்க்கு ஒரு ஓய்வு கொடுத்ததுனால வந்து பிரைமரியாக ஹர்ஷித் ராணாவும் மயங்க் யாதவும் வச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தரை வந்து எடுத்துருக்காங்க, வருண் சக்கரவர்த்தி. ரொம்ப நாளாக வந்து ஏன் அவர் எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இன்ஜுரி காரணமாக வந்து மனுஷன் ஒரு லாங் பிரேக் எடுத்தார். லாங் பிரேக் எடுத்துக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 2024 IPL ஒன் ஆஃப் லீடிங் விக்கெட் டேக்கராக 21 விக்கெட் டேக்கர் எடுத்தாப்புல. எனக்கு ஜாயின்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் நினைக்கிறேன், ஒரு 2-3 பொசிஷனுக்கு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வேற ஒரு பிளேயர் எடுத்தாப்புல. அது முக்கியமாக கொல்கட்டாக்காக 21 விக்கெட்டுகள் எடுத்தது ஒன் ஆஃப் லீடிங் விக்கெட் டேக்கராக வந்து வருண் சக்கரவர்த்தி வகிக்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து 2021 வந்து கடைசியாக ஒரு T20 மேட்சே ஆடினாப்புல. ஸோ அதோட கண்டினியூவேஷனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கேப்பு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ கேப்பு. 3 வருஷ கேப்புக்கு அப்புறம் வந்து மனுஷன் இப்போ ஒரு T20 இன்டர்நேஷனல் ஆட போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆப் ஸ்பின்னர் இருக்காரு, ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்காரு, பார்ட் டைமாக போல ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் 2 ஸ்பின்னர்களும் இருக்கிறாங்க. அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. டீம் வந்து பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யங் ஸ்குவாட் நல்லா இருக்குது. அதை வழிநடத்திட்டு போகிற ஒன் ஆஃப் இந்தியாஸ் லீடிங் சீனியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கை வழிநடத்த போகிறாரு. கூட வந்து ஹர்திக் பாண்டியாவோட துணை என்றைக்குமே இருக்கும்ன்றதான் வந்து சொல்ல. எப்படிலாம் காலம் ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த T20 வரலாறுக்கே அடுத்த T20 யுகத்துக்கு ஜென்ரேஷனுக்கே வந்து கேப்டனாக இருப்பாருன்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து இங்கிட்டு
நம்ம ஸ்கையை போட்டுருக்காங்க. அது நம்ம முன்னாடி அது சீரீஸ்லேருந்தே போட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸ்ரீலங்கா இதுலேருந்தே போட்டு விட்டாங்க, அதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி வச்சிட்டாங்க, சாரி. ஸோ அப்படிலாம் இருக்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னா, இன்னொரு வந்து பிளேயரை ஒருத்தர் எடுக்கல, நம்ம திலக் வர்மா எடுக்கல. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வெஸ்ட் இண்டீஸில் ஆடினாப்புல, அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரீஸ் ஆடினாரு, அப்புறம் அவரையுமே நம்ம பெருசாக பார்க்கல. ஸோ திலக் வர்மா இந்த துலீப் டிராவிட் நல்லா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணார், குறையெல்லாம் பெருசாக கிடையாது. நிதிஷ்குமார் ரெட்டியோட சீரீஸ் நல்லா பண்ணார், என்ன அவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கல, ருத்ராஜுக்கு கிடைக்கல, கேஎல் ராகுலுக்கு மாட்டவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ கேஎல் ராகுல் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அப்புறம் வந்து பெருசாக T20 ஸ்குவாடில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஹோப். ஸோ ருத்ராஜுக்கு வந்து இன்னும் எத்தனை நாள் அப்படின்னு கேப்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து அவங்களோட முடிவு தான். பட் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் கேஎல் ராகுலுக்கும் ஒன் ஆஃப் சீனியர்ஸ் இந்தியன் கிரிக்கெட் சீனியர் லீடிங் பிளேயர்களை வந்து பெருசாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் T20 கிரிக்கெட் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா இல்லை, இங்கிட்ட SSV ஜெய்ஸ்வால் இருக்க போகும்போது 1 டவுன் வந்து விராட் கோலி இல்லை, அதுக்கப்புறம் வந்து விளாட மாட்டார். அடுத்து ஒரு 5 டவுன் 6 டவுன் வந்து ஜடேஜா இல்லை, அவரும் விளாட மாட்டார். 3 பெஸ்ட் T20 பிளேயர்ஸ் வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த கட்டத்தில் வந்து ஸ்கை வந்து ஓகே 1 டவுனில் இது பண்ணிடுவார்னு வச்சுக்கோங்க, 1 டவுனில் 2 டவுன் ஏதோ ஒரு இடத்துல வந்துடுவார். ரிஷப் பண்ட் ஜாயின் ஆயிடுவார், அந்த இடத்துல கேஎல் ராகுலுக்கு இடம் வாய்ப்பு இருக்காது. ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பவுலராக இருப்பார். அக்ஷர் பட்டேல் உள்ளே வருவான்றதான் வந்து எனக்கு முழுக்க தோணுது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் ரியான் பராகும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பரீட்சையாக இருக்கும். ஒரு ஸ்பின்னர், ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், ஒரு ஃபுல் டைம் பேட்டராகவும் இங்கிட்ட வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்ரவுண்டராகவும் இருக்கிற இடத்துல வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும். அலாங் வித் ஒரு ஸ்பின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வாஷிங்டன் சுந்தரமே வந்து ஒரு பங்கு வகிப்பார். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த தடவை வருண் சக்கரவர்த்தியா ரவி பிஷ்னாயன்ற ஒரு சின்ன போட்டி போகும்ன்றது எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகுது. ஏன்னா ரவி பிஷ்னாயுமே வந்து நம்பர் 1 T20 இன்டர்நேஷனலில் வந்து இந்தியாவுக்காக நம்பர் 1 பவுலராக இருக்கிறாப்புல. அது போக வருண் சக்கரவர்த்தி ஒன் ஆஃப் லீடிங் விக்கெட் டேக்கர் இன் IPL அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் TNPL-ம் சரி, இல்லை அதுக்கடுத்து வந்து டொமஸ்டிக்கும் ஸ்மாட்டும் சரி, போன வருஷம் 2023 சொல்கிறேன். ஸோ அதுவுமே சரி டீசெண்டாக பவுலிங் போட்டாப்புல. ரஞ்சியை விட இங்கே துலீப் டிராப்பையும் ஆடி இருக்க வேண்டியது, பட் ஆனால் ஆடலாம், அது ஏன்றது தெரியல வந்து சீரியஸாக. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்பின்னர் தான். அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் வந்து பெருசாக நம்ம எதுவும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா 2 பேருமே வந்து பிரைமரியாக கொண்டு போகிறாங்க. அப்படின்றப்போ மயங்க் யாதவ், ஹர்ஷித் ராணா 2 பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹோப் ஸோ குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது கலில் வந்து ஏன் கிடைக்கல அப்படின்றது தெரியல. சீரியஸ் கலில் வந்து நல்லா போட்டார், துலீப் டிராப்பியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த டூராக இருக்கட்டும், நல்லா போட்டார். சீரியஸில் IPL-லுமே ஒரு பவர் பிளேயில் நல்லா போடுற ஒரு லெஃப்ட் ஆர்மர் வேறு. ஆனால் ஆல்ரெடி ஹர்ஷதீப் சிங் ஒரு பிரைமரி லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறப்போ கலில் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் வந்து இப்போ சீரியஸ்லி பர்சனலி எனக்கு தோணுச்சு. ஏன்னா துலீப் டிராப்பில் வந்து அவரோட நியூ பால் ஸ்பெல், ரெட் பால் கிரிக்கெட்டில் வந்து தரமாக இருந்தது. ஒயிட் பாலில் வந்து இந்த IPL-க்கு டீசெண்டாக தாங்க போட்டிருக்காரு. பெருசாலாம் வந்து ரன்ஸ் லீக் பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மேட்ச் மட்டும் தான் வந்து பவர் பிளேயில் அதிகமாக அவரோட ஓவரில் ரன் போயிருக்கே தவிர மற்ற எல்லாமே டெத்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கலில் அகமது ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருந்துக்கலாம் தான் பர்சனலி ஐ ஃபீல் ஃபார் தட். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரியுது. ஸ்குவாட் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு இளம் படை இருக்குது. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர்னு பார்க்க எல்லாருமே வந்து ஒன் ஆஃப் ஃபிக்ஸடான மாதிரி இருக்குது. பவுலிங் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் கனெக்ட் ஆகிடுச்சா அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வந்து சொல்லலாம். 2026 T20 உலகக்கோப்பை வேறு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கை அவரோட டீமை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கூட ஹர்திக் பாண்டியா இருப்பார். ஹர்திக் பாண்டியா ஸ்கையை விட ஹர்திக் லீடிங் கேப்டன்சி தான், அதை வந்து நான் என்றைக்குமே நம்புவேன். ஹர்திக் வந்து என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக இருந்து அப்படி தாறுமாற தக்காளி சோறான வேலை பண்ணியிருந்தாலும் பட் ஸ்டில் ஐ ஹோப் ஆன ஹர்திக் பாண்டியா அப்படின்றத வந்து எனக்கு முழுக்க நம்பிடுவோம். இன்டர்நேஷனல் லெவலில் அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. மற்றபடி ஒரு ஃப்ரான்ச்சைஸை டெபியூட் ஃப்ரான்ச்சைஸியை வந்து உள்ளே கொண்டு போயிருக்காரு. ஆஷிஷ் நேரா இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆன் டைமில் ஃபீல்டில் அவர் டிசிஷன் எடுக்கிறார்ல. இங்கே எப்படி வந்து கம்பீர் பின்னாடி இருந்து ஸ்கை வழி நடத்தி அப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ, ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே இருந்து கம்பீர் தான் வழி நடத்துறான்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, ஹர்திக் பாண்டியா அந்த டைமில் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா நம்பிக்கை இருக்குது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்தை வந்து இங்கே நான் முழுக்க பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து அடுத்த அதனால் கீழே எம்ஐ அப்படி சொம்பு அப்படின்னா அதெல்லாம் வேணாம், ஒன்லி ஃபார் ஹர்திக் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து கிரிக்கெட்டருக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு போகும். என்ன அந்த ஆட்டிடியூட் மட்டும் மற்ற கிரிக்கெட்டர்ஸ் இப்போ வரப்போகிற யங் ஜென்ரேஷன் வந்து அந்த ஆட்டிடியூட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சூப்பர். இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஒத்துக்கலாம், 100% ஒத்துக்கலாம். மற்றபடி இதான் வந்து நான் சொல்ல விரும்புறது. மற்றபடி யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல, ஏன் கிடைக்கல அப்படின்றத வந்து தாராளமாக கீழே வந்து கமெண்ட்டில் கொட்டி விடுங்க. வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம்.